பனிக்காலத்தில் அடிக்கடி தொண்டை வலி, இருமல், சளி இந்த பிரச்சனைலாம் வரும்போது இந்த தொந்தரவு அதிகமாகாமல் சீக்கிரத்தில் சரி பண்ண நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம சாப்பிட்ற உணவில் இஞ்சி, சுக்கு இதெல்லாம் நம்ம அடிக்கடி எடுத்துக்கணும். இதில் இருக்கக்கூடிய ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டி, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி, ஆன்டி ஆக்சிடென்ட் இதெல்லாம் நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி சளி பிடிக்க காரணமாக இருக்கக்கூடிய வைரஸை எதிர்த்து நமக்கு இந்த த்ரோட் இரிட்டேஷன்லாம் குறைக்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். டீ குடிக்கிறவங்களாக இருந்தால் இஞ்சி சேர்த்து டீ வச்சு குடிக்கிறது, அதேமாதிரி சுக்குமல்லி டீ குடிக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற உணவில் மிளகு அதிகமாக சேர்த்துக்கணும். இதுவுமே தொண்டை பகுதியில் ஏற்படக்கூடிய இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணவும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். மிளகு ரசம் எடுத்துக்கிறது, சமையலில் காரத்துக்கு மிளகு அதிகமாக யூஸ் பண்ணி சமைக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி சுடு தண்ணியில் தேன் கலந்து எடுத்துக்கிறது, இதுவுமே நம்ம தொண்டை பகுதியில் ஏற்படக்கூடிய ட்ரைனஸை குறைக்க, வீக்கத்தை குறைக்க, இரிட்டேஷனை குறைக்க நமக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதை தாண்டி த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகி தொண்டை வலி ஸ்டார்ட் ஆகும்போதே நம்ம சுடு தண்ணியில் உப்பு போட்டு வாய் கொப்பளிக்கிறது அந்த மாதிரி பண்ணலாம். ஒரு சிலர் பார்த்தோம்னா ஒரு பழம் சாப்பிட்டாவோ இல்லை சிறுநீர் தண்ணி குடித்தா கூட ஈஸியாக சளி பிடிச்சி ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க வீட்டுக்கு வந்த பிறகு டீ குடிக்கிற சூட்டில் ஒரு டம்ளர் சுடு தண்ணி குடிக்கும்போது நம்ம ஈஸியாக சளி பிடிக்காமல் நம்ம அதை தடுக்கவும் முடியும். இந்த மாதிரி தொண்டை வலி, இருமல், சளி இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகும்போதே நம்ம ஒரு 2-3 நாளைக்காவது நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு தண்ணி எடுத்துக்கலாம். வெதுவெதுப்பான தண்ணி குடிக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணும்போது இன்ஃபெக்ஷன் ஈஸியாக ஆகாமல் நம்ம தடுத்துக்கவும் முடியும். ஒருவேளை இந்த மாதிரி தொந்தரவு ஸ்டார்ட் ஆனாலுமே அதை சீக்கிரம் சரி பண்ணிக்கவும் முடியும்.